அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மகேந்திரா சுபம் கரோது கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதः शत्रुबुद्धि विनाशाय दीपज्योतिर्नमोस्तुते असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय ॐ शान्ति शान्ति शान्तिः यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुवन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः उलगेलाम उणन्दोदक्करियवन् निलவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவார் சாமி இப்படி திரும்பி பண்ணுங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா வான்முகில் வளாது பெய்க மறிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உரைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மனை அரண்கள் போக்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகத்தார் सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु सर्वे भवन्तु सुखिनः
Thank you.
நம்ம தான் வந்து சித்த வைத்தியத்தையும் நேச்சுரோபதியும் உலகத்துக்கு கொடுத்தவங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப தூரம் அதுல இருந்து போயிட்டோம். எல்லாத்துக்குமே நமக்கு இமீடியட் ரிலீஃப் வேணும் அப்படிங்கிறதுனால பெயின் கில்லர்ஸ்க்கு போயிட்டோம். அலோபதி வந்து கண்டிப்பா நம்மளுடைய பொருட்களுக்கு தேவையான ஒன்று தான். பட் அதுல இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம விலகி போயிட்டோம் இயற்கை மருத்துவத்துல இருந்து. இந்த உணவு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய அண்ணாமலைஜி சொல்றாரு இல்லைங்களா, அதாவது இந்த ட்ரக்ல இருந்து வெளியே வருது அப்படிங்கிறதுக்கு உணவு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுல. அந்த உணவுங்கிறது ஒரே வகையாக தான் இருக்கணும், ரியல் ஃபுட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அதை நிறைய பிரிச்சுட்டோம். நம்ம ரியல் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ்ட் அப்படின்னு எல்லாம் வருது. ரியல் ஃபுட் என்ன, நம்மளுடைய தோட்டத்துல இருந்து நம்மளுடைய வீட்டுக்கு வர்றதுதான் உணவு. ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப ஃபேக்டரிக்கு போயிட்டு தான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருது, ப்ராசஸ் பண்ணி தான் வருது. அந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு நம்மளுடைய உடம்புக்கு எவ்வளவு தீங்கு பண்ணுதுன்னா, ட்ரக் எவ்வளவு கெடுதல் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து குறைச்சு பண்றது இல்லை. இந்த ஹெல்த் கன்சர்ன் அப்படிங்கிறது இப்ப எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்குது. இதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இதை கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு எப்படி இந்த ட்ரக்கு அகைன்ஸ்ட் ஒரு இயக்கமா லீடர் செயல்படுறோமோ, வாலண்டியர்ஸ் முன்னிட்டு அதை பண்றாங்களோ, அதே மாதிரி ஹெல்த் அவேர்னஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க. நம்ம அதுல இருந்து ரொம்ப விலகி போயிட்டோம். நம்மளுடைய சமையல் கட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கருவேப்பிலையில இருந்து, கருவேப்பிலைங்கிறது மிகப்பெரிய அயன் சோர்ஸ், அதுல இருந்து மருந்து தான். ஸோ இந்த மருத்துவத்தை நேச்சுரோபதி, சித்தா, ரியல் ஃபுட் இதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல லீடர் லீடர்ஸ் கூட சேர்ந்து ஒரு முயற்சியா திரு செல்வம் அவர்கள் ஏற்பாடுல ஒரு 26 ஏரியாவுல நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்றோம். அந்த நிகழ்வுல நீங்க எல்லாருமே கலந்துக்கணும். அதாவது சாப்பிடுறது அப்படிங்கிறது, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு கருணைக்கிழங்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த கருணைக்கிழங்க எப்படி சாப்பிடணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும் யாருக்காவது தெரியுமா? இல்லைங்க. அது ஏன் எத்தனை மணிக்கு சாப்பிடணும்னு இருக்குன்னா, காலையில 5 மணிக்கு குடிச்சிட்டு அந்த பூமி வெப்பமாகிறதுக்குள்ள ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள அந்த கருணைக்கிழங்க நல்லா வேக வச்சு அங்க வடிச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சோம்னா பைல்ஸ் போயிடுது. ஸோ எதைய எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படிங்கிறது உணவு முறையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை எல்லாருமே சேர்த்து, அதாவது நேச்சுரோபதி இது எந்த நேரத்தில் எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள், இது எல்லாம் சேர்ந்துதான் முழுமையான ஒரு வாழ்வை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த உணவு பழக்கத்தை நம்ம திருப்பி கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த ட்ரக்ல இருந்த ட்ரக்குங்கிறது நான் சொல்றது இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லைங்க. இந்த அன்றாடம் குடிக்கக்கூடியவங்களுக்கும் திருப்பி அவங்க அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தா மட்டும் பத்தாது. அவங்க திருப்பி ஹெல்த்தியா வரணும்னா உணவு பழக்க வழக்கத்தையும் நம்ம மாற்றணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா நம்ம கருதி பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களை பெருமையா சொல்லுவோம், என் பையனோ என் பொண்ணோ செலவு பண்ண மாட்டான், பணம் மிச்சம் பண்ணுமா அப்படின்னு. அதை எவ்வளவு பெருமையா நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு பெருமையா என் பையனும் பிள்ளையும் வெளியே சாப்பிட மாட்டான், வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவான், ஹெல்த்தியா தான் சாப்பிடுவான் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய, சொல்லிக் கொடுக்க வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சாராம்சம். அடுத்ததா நம்ம கூட அசோசியேட் ஆகிக்கிற டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர் தேன்மலர் அவங்க பேசுவாங்க. நான் சொன்ன மாதிரி எதை எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படிங்கிறதும் முக்கியம். அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. நீங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உணவு பழக்க வழக்கங்களோ இல்லை நேச்சுரோபதி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. உங்களுக்கான தீர்வு இருக்கு. அதே மாதிரி 27ஆம் தேதி திரு செல்வம் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஏரியா மகாலில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கும் கலந்துக்குங்க. அதுலேயும் நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸையும் அதை நம்ம கிளியர் பண்ணுவோம். நன்றிங்க. தேங்க்யூ. பேர் வந்து என்னோட முன்னாள் இணைப்பு ஓய்வு எடுத்துருக்கேன்.
மாதிரி போதையில வந்து மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஒழிக்கணுன்றது தான் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம எல்லாருக்காக நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து நம்மளோட ஒவ்வொருவரும் இதை வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம எல்லாரும் மக்களையும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல இடத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாரும் வரவேற்பு வந்து நான் பொருள் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி வந்து போகும்போது எல்லாரும் கருப்பை கல்வி கொடுப்பாங்க. அதே சாப்பிட்டு செல்லுமாறு கருப்பை டாக்டர் சேதாமன் அவர்கள் நிறைய அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சேதாமன் சார் வந்து இந்த இறை உணவுகளை வந்து எப்படி சாப்பிடணுன்றத பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அது கருப்பு வந்து முக்கியமான ஒரு நான் கூட வாரத்தில் நாள் காலையில் கருப்பு சாப்பிட்றது இருக்குல்ல. அதனால் எல்லாருக்கும் கருப்பு வாரம் மினிமம் ஒரு 2 நாளைக்கு சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. வருமானம் காப்போம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. நம்ம டாக்டர் வந்து அதிகமாக போய் ஃபீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. டாக்டர் கணக்காக போடக்கூடாது. எங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கு. அவங்க அதிகமாக சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இயற்கை உணவுகளை இப்போ நம்ம சாப்பிட்டு 2 நேரம் நல்லா சொன்னாங்க. அதை நம்ம வந்து கடைபிடித்து எல்லாரும் நல்லா இது பண்ணுறதுக்கு வாழ்க்கை என் பேர் வயசா இவர் மிஸ்டர் சுலைமான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 13-15 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து எங்கள் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா நாங்கள் மிஸ்டர் கோயம்புத்தூர், மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் டைம்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக ரீசெண்டாக நாங்கள் மிஸ்டர் இந்தியா ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஐஎம்பிவி ப்ரோ ஷோவில் டெல்லியில் நடந்த மிகப்பெரிய ஒரு ப்ரோ ஷோ இன்டர்நேஷனல் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அங்கே ஒரு கோல்டு வின் பண்ணி ஓவரால் டைட்டில் வின் பண்ணாரு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பார்ட்டன்ட் இருக்கு. அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் வச்சு அவர் வந்து ஜெனரல் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வேர்ல்டு வந்து யாருமே வாங்காத ஒரு டைட்டில் ஐஎம்பிவி ப்ரோக்காக அவர் அச்சீவ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்காரு. ஸோ நான் ஒரு அதை பிக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த லெகசியை இவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணி இப்படி ஒரு ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் மேக் பண்ணாத எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் ஃபிட்னஸ்ல இருக்கிறனால ஒரு சின்னதாக ஒரு ஃபிட்னஸ் அவேர்னஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ மேம் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபுட்டு உணவு பழக்கத்தையெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அது கரெக்ட். ஆனால் அதே டைம்ல நீங்க உங்களோட பாடியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஃபிட்னஸ்ல வந்து இன்வால்வாக இருக்கணும் எப்படிங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நான் என்னோட கிளைண்ட்ஸ்ல நான் பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதாவது நம்மளோட வாழ்க்கை நடைமுறையில் வர டிசீஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த ட்ராப்ல தான் அவங்க ரொம்ப மாட்டிக்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெகுலரா வந்து ஃபிட்னஸை வந்து டெய்லி டே டு ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறோம் குடிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு 1 hour வந்து ஃபிட்னஸுக்கு நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய அந்த ட்ரக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க எங்கிருந்து மோட்டிவேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிட் ஏஜ்ல இருந்து அவங்க வந்து நீங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம அவங்களுக்கு இன்வால்வா எந்த இன்வால்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா நாங்கள் ஃபிட்னஸ் ஒரு இதாக எடுத்து நம்ம பண்ணதுனா நான் சக்சீடாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஒரு அட்வைஸ் பேரண்ட்ஸ் கேட்டா அப்படின்னா நான் ஒரு சஜஷனாக வந்து சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைய வந்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி விட்டாலே போதும். உங்க குழந்தைய மேல ஹையரா அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ணுவாங்க. இங்க நம்ம பார்ப்போம் லீடர்ஸ் டீமுக்கும் மிஸ்டர் மகேந்திரன், மிஸ்டர் மதன் அவர்களுக்கும் எங்களை 2 இன்வைட் பண்ணி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. லீடர்ஸ் ட்ரைன் மாதிரினா இது ஆர் த லீடர்ஸ், சேஞ்ச் இஸ் இன்டிவிஜுவல். மாற்றம் ஒன்றே மாறாது. ஸோ நம்ம வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர்றதும் வராதும் நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபுட்டும் பழக்கத்தை மாற்றிக்கணும். சேம் டைம் நம்ம வந்து ஃபிட்னஸும் வந்து நம்ம பார்க்கற லைஃப்பை மாற்றிக்கணும்னு கேட்டுட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.
வைசஸ் அவர்களும் சுரேன் அவர்களும்